அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இன்றைக்கி கூட பாருங்கள், டெட் பேப்பர் 1 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஏன்னா வேக்கண்ட் அவ்வளோ இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்ட்டு ப்ளஸ்ஸு இப்போ 2024 ஏகப்பட்ட ரிட்டையர்மெண்ட்டு. அதனால் நோ டவுட் பிஜிடிஆர்பி கால் ஃபார் வரப்போகுது. அது இமிடியேட்டாக வரப்போகுது. அதுதான் இதில் மிகப்பெரிய வியப்பு. எப்போ வேணாலும் வரலாம். இப்போ இந்த அகாடமிக்கு முடிஞ்சுட்டு அடுத்த அகாடமிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அப்பாயின்மெண்ட்ஸை முடிச்சணுன்ற ஸ்பீடில் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. 2024 ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அது எப்போ போட போகிறோம், முதல்ல பழைய வேக்கண்ட் எடுங்க, அதை முதல்ல போடுவோம் அப்படின்னு ஸ்பீடாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம டிஆர்பியை நம்ம பாராட்டி ஆகணும். சரி, வேகமாக அப்பாயின்மெண்ட் நடக்குமா சார்? நிச்சயம் நடக்கும். அடுத்த அகாடமிக்காக தான் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. டெட் பேப்பர் 1 சொன்ன டேட்டில் நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும். இப்போ நம்ம சேனல் அது சம்மந்தமான வீடியோஸும் வரும். ப்ளஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சீரீஸ்லையும் டெட் பேப்பர் 1க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பிஜிடிஆர்பிக்கு முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க. வெரி அர்ஜென்ட்டு. நம்ம முழு மூச்சாக அதை செஞ்சிட்ருக்கோம். அதே போல் சார் ஸ்லெட்டு எக்ஸாம் வருமா, செட்டு எக்ஸாம் வருமா, செட்டு நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நிச்சயமாக ஜாயின் பண்ணுங்கள். அது ஒன்று கூட விட மாட்டோம். நூக்கன் கார்னர் செட்டு வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நாங்கள் அதுக்கு சம்மந்தமான மொத்த ஸ்டடி மெட்டீரியல் எங்கள் கையில் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச் உண்டான கண்டென்ட் மொத்தமும் எங்கள் கையில் இருக்குது. மிஸ்ஸே ஆகாது. செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது தனியாக போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பி தனியாக போயிட்டுருக்கு. இப்போ யூஜிடிஆர்பி வந்து சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமே தான் அப்படின்றவங்க யூஜிடிஆர்பி கால் ஃபார் வருமா? நிச்சயமாக வரும். ஏன்னு சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும். என்ன ரீசன்னா, யூஜிடிஆர்பி இதோட வேக்கன்சி வந்து போட்டு முடிக்க மாட்டாங்க. இன்னும் கிரியேட் ஆக போகிறது வேறு இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அது சம்மந்தமாக அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோமே, அதை வச்சு போட்டலான்னு டக்குன்னு அதை திருப்பும் கால் ஃபார் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என் கருத்து, நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. யூஜிடிஆர்பி வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து பிஜிடிஆர்பியோட போர்ஷன்ஸ் தான். அப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூஜிடிஆர்பி கால் ஃபார் வரும்போது அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் சீரீஸு, செட்டு டெஸ்ட் பேட்ச் சீரீஸு, பாலிடெக்னிக் டிஆர்பி நிச்சயம் வரப்போகுது, நோ டவுட். பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து டெஸ்ட் பேட்ச் சீரீஸு அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த எக்ஸாம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அது சம்மந்தமான டெஸ்ட் பேட்ச் சீரீஸு ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே வரலாம். டெஸ்ட் பேட்ச்னா என்ன சார், முதல்ல அது சொல்லுங்கள். ஒரு டாபிக் நாங்கள் இந்த சண்டேலேருந்து கொஷின்ஸ் கேட்போம்னு சொல்லிடணும். அந்த டாபிக் அந்த வாரம் பூரா அவங்க படிக்கணும், படிச்சுட்டு தயாராக இருக்கணும். நாங்கள் ஒரு 100-150 கொஷின் கிட்ட அனுப்புவோம். அனுப்பின உடனே நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குற கீ வச்சு திருத்தும் போது நீங்கள் மார்க் கம்மியாக வரீங்களா அதிகமாக வரீங்களான்னு நீங்களே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக வந்தீங்கன்னா அந்த டாபிக் இன்னும் நல்லா நீங்கள் படிக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இதாங்க விஷயம். இப்போ சார் டீட்டெயில்டு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்களா? ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை குறைச்சிட்டு கூட இப்போ 100 கொஷின் கேட்குறத விட 50 கொஷின் கேட்டு அதுக்கு டீட்டெயில் கொடுத்தா பெட்டர் இல்லையா? ஸோ நிச்சயமாக நாங்கள் டீட்டெயில் கொடுக்க முயற்சி பண்ணிடுறோம். டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷன்ஸும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதாவது கொஷின் வரும்போது உடனே தர மாட்டோம். அடுத்த நாட்களில் உங்களுக்கு டீட்டெயில்டை கொடுத்துட்றோம். என்ன ரீசன்னா, அன்றைக்கே டீட்டெயில் கொடுக்க வேணாம், கீ மட்டும் கொடுத்துட்றோம். அடுத்த நாளில் உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். ஸோ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் நிச்சயம் கொடுப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ரெகுலராக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுதிக்கிட்டே வரலாம். இதுக்கடையில் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் நடந்துட்டு இருக்கும்போது வீடியோஸ் கொடுப்பீங்களா? எக்கச்சக்கமாக கொடுப்பேன், விடவே மாட்டேன். அடுத்த வீடியோஸ் பாருங்கள். சார் ரெகுலராக நான் கோச்சிங் சென்டரில் போய் படிக்கலான்னு இருக்கேன் சார். தாராளமாக படிங்க, யார் வேணான்னா. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய காம்படிட்டராக உருவாக்க முடியும் எங்களால். எந்த ஜாப் போயிட்டுருப்பாங்க, பார்ட் டைமில் வந்து ஜாப் போயிட்டு வீட்டுக்கு வந்து இருக்கிற டைமில் படிப்பாங்கள்ல, அவங்களே மிகப்பெரிய காம்படிட்டராக உங்களுக்கு வந்து நிற்பாங்க. அதுதான் எங்களுடைய டார்கெட்டு. அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த நிறைய கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படித்து பாஸ் பண்ண முடியாமல் அந்த தன்னம்பிக்கை எழுந்து காணப்படுறாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தூக்கி தூர போடுங்க, நாங்கள் இருக்கோன்ட்டோம். அதாவது சைக்காலஜி, ஜிகே, மேஜர் மேக்ஸ் தட்டி தூக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு எங்கே நீங்கள் வேறு வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே வருவோம். அழைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு டிஆர்பி அல்லது அடுத்த டிஆர்பி நிச்சயம் பாஸ் ஆகிடுவீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பிஜி ஸ்டண்ட் ஆனவங்க இருக்காங்களா? நிறைய பேர் பிஜி ஸ்டண்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கி வைக்காமல் விட்டுட்டோம். வாங்கி வச்சுட்டு அவங்கள லைவ் கொடுக்க வைப்போம். ஓகே, சரி. இப்போது பிஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 4/2/2024 அன்றைக்கி நடந்த யூஜிடிஆர்பியில் இது கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். The set of all positive rational numbers form an abelian group under the operation define a star b is equal to ab by 2.
த இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஏ இஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது கொஷினில் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் அடங்கிய ஒரு செட்டு ஃபார்ம் அன் அப்லியன் குரூப்புன்ட்டாங்க. அண்டர் த ஆப்ரேஷன் இது அந்த அண்டர் த ஆப்ரேட்டர் ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை 2. இந்த செயலியை பொறுத்து செட்டு ஜி வந்து ஒரு எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கேள்வின்னா இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஏவோடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, ஜி வித் ஸ்டார் அப்லியன் குரூப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது வந்து கிவன். சரி, இந்த ஸ்டாரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி பை 2 இப்படி தான் டிஃபைன்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஓகே, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எலமெண்ட், இது குரூப்புன்னு சொன்னதுனால நிச்சயமாக ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும் இல்லையா. ஐடென்டிட்டி எலமெண்ட் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா. இப்போது லெட் E belongs to G be an identity element of G. இந்த E வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட், ஜியோட ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. அப்போது பை டெஃபினிஷன் ஈயை வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட் இ, ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு உண்டான ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்குது. அதுபடி ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி. ஆமாவா, இதுதான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட வரையறையே. நீங்கள் அந்த குரூப்பில் இருந்து எந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு அதோட ஆப்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஏவே தான் வரும். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் இ. ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட டெஃபினிஷனே இதுதான். நீங்கள் அந்த எலமெண்ட்டில் அந்த செட்டில் அந்த குரூப்பில் எந்த எலமெண்ட்டோட அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணாலும் ஆப்ரேட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த ஆன்சர், அந்த ஆப்ரேட் ஆன எலமெண்ட் எதோட ஆப்ரேட் ஆச்சு அந்த எலமெண்ட்டு தான். ஓகே, இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் இ. ஓகே, அடுத்து பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார், கிவன் ஸ்டார் என்ன, பை டெஃபினிஷன் ஆஃப் கிவன் ஆப்ரேட்டர் என்னென்னா இங்கே பாருங்கள், ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏஇ பை 2 பை கிவன் டெஃபினிஷன். ஸ்டாரினுடைய வரையறைப்படி இதான் ஸ்டாரோட வரையறை. இந்த ஸ்டாரோட வரையறைப்படி ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இஏ அப்படின்னு. இப்போது ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி அண்ட் இ இன் ஏ, இ இன் ஜி, இது எந்த ஏ வேணாலும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஜியில் ஒரு இ இருக்கும், அதோட ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஏஇ பை 2ன்ற அந்த ஆன்சர் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் சொல்லுது. டிஃபைன் பண்ணி இந்த ஸ்டார் அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்றது எனி எலமெண்ட் இன் ஜி, இங்கிறது ஜியோட ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்படி இருந்ததுன்னா இது எதாக இருந்தால் என்ன, ஏவும் ஈயும் நீங்கள் ஏ ஸ்டார் இ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏஇ பை 2 தான் கொடுப்பேன்னு இந்த ஸ்டார் சொல்லிடுச்சு. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி பை 2 இல்லையா. இங்கே ஏ வந்து ஏ தான், பி வந்து இ. அப்போ இந்த டெஃபினிஷன் படி ஏபி பை 2 வருதா, அப்போ இங்கே ஏவும் இ இருந்தால் ஏஇ பை 2 வரும். அதுதான் இது பை டெஃபினிஷன் ஆஃப் கிவன் ஸ்டார் இது கிடைக்குது. ஜென்ரலாக பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட், என்னோட எந்த எலமெண்ட்டை வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கோங்க, அந்த ஆப்ரேட் பண்ணுற எலமெண்ட்டே தான் ஆன்சராக நான் கொடுப்பேன் அப்படின்னு ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லுது. அப்போது இது டெஃபினிஷன் ஆஃப் இ, இது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார். இப்போது ஏ ஸ்டார் இ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, ஏ ஸ்டார் இ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. பை 1 and 2, ஃப்ரம் 1 and 2 இந்த சைடு இது ரெண்டும் ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏஇ பை 2, ரைட். நம்ம ஏவை கட் பண்ணிக்கலாம் இல்லை, அப்போ கட் பண்ணால் இங்கே 1 ஆகிடும். அப்போ 1 ஈக்குவல் டு இ பை 2, ரைட். சரி, இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into 2 ஈக்குவல் டு இ. நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 2 கிடைக்குது. ஓகே, இப்போது எதுக்கு சார் தேவையில்லாமல் ஐடென்டிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஐடென்டிட்டி எலமெண்ட் தெரிஞ்சால் தான் இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. இப்போது லெட்
A inverse be the inverse element of A belongs to G. இந்த A inverse கண்டிப்பாக Gல தான் இருக்கும். ஓகே, இந்த A inverseன்றது Aவோட இன்வர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ A inverse நான் கண்டுபிடிக்கணும். இப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் A inverse, ஒரு இன்வர்ஸோட டெஃபினிஷனே தான் என்னென்னா, நீங்கள் அந்த இன்வர்ஸையும் செட்டில் இருந்து, அதாவது குரூப்லேருந்து எந்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு இன்வர்ஸ் ஆகி என்னோட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு தான் ஆன்சராக வரும். ஓகே, இது டெஃபினிஷன் ஆஃப் A inverse. ஓகே, ஃபார் எவ்ரி A in G. ஓகே, அண்ட் A inverse in G. A inverse எடுத்துக்கங்க, Gலேருந்து எந்த உறுப்பு வேணாலும் கொடுங்க. கொடுக்கும்போது அந்த உறுப்பும் அதனுடைய இன்வர்ஸும், ஓகே, இப்போ ஏவோட இன்வர்ஸ் A inverse, A inverseோட இன்வர்ஸ் A, அந்த மாதிரி. இப்போது A inverse என்ன சொல்லுதுன்னா, எந்த உறுப்பை நீங்கள் எடுத்து என்னோட மல்டிப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் நான் இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆன்சராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. இப்போது பை டெஃபினிஷன் ஆஃப் A inverse, A inverse ஸ்டார் A ஈக்குவல் டு E. இப்போ இந்த A வந்து இந்த Gயில் என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அப்போ A ஸ்டார் A inverse ஸ்டார் A வந்து E அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் A இன்வர்ஸையும் ஏவையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா A inverse A பை 2. ஓகே, இப்போ இங்கே A வந்து A inverse, B வந்து A. அப்போ A inverse A பை 2 பை டெஃபினிஷன் கிவன் வரையறை கொடுத்துருக்கிற வரையறை படி இது. ஆனால் A inverseோட டெஃபினிஷன் படி இது A inverseம் அதோட எந்த எலிமெண்ட்டோட இன்வர்ஸ் இது, இந்த எலிமெண்ட்டோட இன்வர்ஸ்னு சொல்கிறீங்களா? அப்போ ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு A inverseோட டெஃபினிஷன் சொல்லுது. ஸ்டாரோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது? அந்த ரெண்டு எலிமெண்ட்டு இன்ட்டு பை 2ன்னு சொல்லுது. இப்போது 1,2 இம்ப்ளைஸ் என்ன? ஃப்ரம் 1 and 2, இது 3, 4ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக் இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ E ஈக்குவல் டு A inverse A பை 2 இப்படி ஆகிடுமா? ஆக்சுவலாக Eன்றது என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 2. அப்போ 2 ஈக்குவல் டு A inverse A பை 2. இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 4 ஈக்குவல் டு A inverse A இப்படி ஆகிடுமா? இப்போ இங்கே பெருக்கலாக இருக்கிற ஏவை இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க. 4 பை A ஈக்குவல் டு A inverse. அப்போது ஏன்னு ஒரு எலமெண்ட் Gயில் இருந்தால் அதுக்கு A inverse நிச்சயம் இருக்கும். அந்த A inverse வேறு ஒன்றும் இல்லை, 4 பை A. நீ ஃபார் எவ்ரி A in G. ஓகே, அப்போது நல்லா கவனிங்க. ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருந்தால் தான் என்னால் இன்வெர்ஸ் பற்றி பேச முடியுன்றதுக்கு முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன். பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலிமெண்ட் E என்னன்னா A ஸ்டார் E வந்து A தான் ஃபார் எவ்ரி A in G. ஓகேவா? அப்புறம் பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் என்னன்னா A ஸ்டார் E வேணும்னா AE பை 2. இந்த ரெண்டும் ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இங்கே வந்து ஏவை மட்டும் கட் பண்ணிட்டா இங்கே 1 வந்துடும். E பை 2 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. E ஈக்குவல் டு 2. இதாங்க ஐடென்டிட்டி எலிமெண்ட். இப்போது E வந்து 2. சரி, A இன்வர்ஸ் தான் நமக்கு தேவை. நீங்கள் குரூப்பில் இருந்து எந்த ஒரு எலிமெண்ட் ஏவை கொடுத்தாலும் அதுக்கு இன்வர்ஸ் ஒன்று நான் சொல்லணும். அதை A இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இன்வர்ஸோட டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, இன்வர்ஸையும் அது எதோட இன்வர்ஸ் அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆன்சராக வரும். இது வந்து A இன்வர்ஸோட டெஃபினிஷன். ஆனால் பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் என்ன சொல்லுதுன்னா, இன்வர்ஸும் அந்த எலிமெண்ட்டும் ஆப்ரேட் ஆகும்போது A இன்வர்ஸ் A பை 2ன்னு வரும்னு சொல்லுது. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். E வேல்யூ 2 போட்டு இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 2s are 4. இப்போ 4 ஈக்குவல் டு A இன்வர்ஸ் A அப்படின்னு வருது. ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 4 பை A ஈக்குவல் டு A இன்வர்ஸ். இப்போது A இன்வர்ஸ் என்ன? 4 பை A. இந்த 4ல் எது பாருங்கள்? ஆப்ஷன் D. ஓகே, UGTRBக்கு இதை ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். சார் நான் வந்து 4 பை A தான் போட்டேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்தது
இந்த லிமிட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. லிமிட் n tends to infinity 3n square minus b divided by 5n square plus 4 இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லிமிட் அப்படியே இருக்கட்டும். லிமிட் n tends to infinity, இந்த நியூமரேட்டர்லேருந்து காமனாக n ஸ்கொயர் வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டா என்ன ஆகிடும், இங்கே 3 ஆகிடும். மைனஸ் இங்கே n ஸ்கொயர் இல்லையா சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாத இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா டினாமினேட்டரில் கீழே கொடுத்து விட்றணும். எதை எடுக்கிறீங்களோ அதை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வந்துடும். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இதுலேயும் n ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே வந்து வெறும் 5 ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து n ஸ்கொயர் இல்லாததுனால 4/n ஸ்கொயர். இப்போ இல்லாத இடத்துலேருந்து ஒரு டேர்ம் எடுக்கிறோன்னா டினாமினேட்டரில் கொடுத்து விட்ருணும் காமனாக எடுக்கும்போது. ஓகே, சரி. இப்போது இந்த n ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். அப்போது லிமிட் n tends to infinity 3 minus b by n square by 5 plus 4 by n square இப்படி வந்து நிற்கும். ஓகே, இப்போ லிமிட் n tends to infinity கொடுத்தோம்னா என்ன ஆகும், n tends to infinity-னா 1/infinity tends to 0. அப்போது இங்கே பாருங்கள், as n tends to infinity 1/n square tends to 0, not equal to 0, tends to 0. இப்போ n வந்து இன்ஃபினிட்டி நெருங்க 1/n ஸ்கொயர் 0 நெருங்கும். இப்போ டென்ஸ் டு 0 ஆகிடும். இந்த டேர்மே 0 நெருங்கிடும். அதே போல் தான் இங்கேயும் n tends to infinity 4/n ஸ்கொயரு டென்ஸ் டு 0. அப்போ என்ன ஆகும், லிமிட் அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 3 மைனஸ் இது 0 ஆகிடும். 1/n ஸ்கொயர் டென்ஸ் டு 0ன்றதுனால. அதே போல் பை 5 ப்ளஸ் 4/n ஸ்கொயர் டென்ஸ் டு 0. அப்போ 3 minus 0 3, 5 plus 0 5, 3/5. அப்போது லிமிட் n tends to infinity 3n square minus b divided by 5n square plus 4. இதோட வேல்யூ 3/5 வருது லிமிட் அப்ளை பண்ணால். அப்போது 3/5 எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்தது சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் மாடுலஸ் z minus 2 minus I equal to 3. இது ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா. இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா சொல்கிறோம் பாருங்கள். மாடுலஸ் z minus c equal to r, சர்க்கிளோட ஈக்குவேஷன். சென்டர் வந்து c, ரேடியஸ் வந்து r. இப்போ இங்கே எடுத்துங்க, கிவனு மாடுலஸ் z minus 2 minus I equal to 3. இப்போ இந்த வடிவத்துக்கு மாற்றுறோம். இப்போ இந்த ஃபார்முக்கு மாற்றிடலாம். மாடுலஸ் z மைனஸ் இதில் காமன் அவுட் பண்ணிடலாம். காமன் அவுட் பண்ணிட்டா உள்ள ப்ளஸ் ஆகிடும். 2 + I ஓகே ஈக்குவல் டு 3. ரைட், இது இதோட கம்பேர் பண்ணால் இந்த வடிவில் இருக்கா. அப்போது பாருங்கள், மாடுலஸ் z மைனஸ் சி ஈக்குவல் டு ஆர். அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா சி என்ன, சி ஈக்குவல் டு 2 + I. சி பிளேஸில் தானே இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஆர் வேல்யூ 3. அப்போ சென்டர் வந்து 2 + I, ரேடியஸ் வந்து 3. இங்கே 2 + I, 3. அவங்க வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் தான் கேட்குறாங்க. சென்டர் 2 + I, ஆர் ரேடியஸ் வந்து 3. ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். ஓகே, ரொம்ப ஈஸிங்க. யூஜிடிஆர்பி டஃப்பே கிடையாது. நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து 96 கொஸ்டின்ஸ் டேரெக்டாக அப்படியே வந்திருக்கு. மீது எல்லாமே நம்ம நடத்துகிற மாடல் தான் வந்திருக்கு. இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு வருமா, நிச்சயம் வரும். லிமிட் x tends to π/2 sin x plus cos 2x by cos square x, ரைட். இப்போ அப்படியே லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா sin π/2 1, இங்கே cos 2 × π/2 2 கட் ஆகிடும். இப்போ cos π -1, இப்போ +1 -1 நியூமரேட்டர் 0 ஆகிடும். டிவைடட் பை இங்கே வந்து cos π/2 ஸ்கொயர். இப்போ cos π/2 0, 0 ஸ்கொயர் 0, 0/0 ஃபார்மில் இருக்குது. 0/0 ஃபார்ம் இப்படி இருந்தால் நம்ம என்ன, இதை வந்து இதை ஒரு ஆன்சராக நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்ஹாஸ்பிட்டல் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது லிமிட் x tends to π/2, நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு, டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2 sin 2x பை cos square x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2 cos x into sin x. ஓகே, இப்படி ஆகிடும். இப்போது
லிமிட் x டென்ஸ் டு பை பை 2 இங்கே பாருங்கள். இப்போ நான் லிமிட் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட முடியும். இங்கே பாருங்களேன், காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 2 சைன் 2xோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். அதாவது sin 2x இஸ் ஈக்குவல் டு 2 sin x cos x பை மைனஸ் 2 cos x sin x. ஓகே, இப்போது இதுலேருந்து காமனாக நம்ம ஒரு காஸ் எக்ஸ் வெளியே எடுத்துடலாம். அப்போது லிமிட், இன்னமும் நான் லிமிட் கொடுக்கல பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 காஸ் எக்ஸ் வெளியே எடுத்துடுறோம். மிச்சம் உள்ள 1 மைனஸ் இது 2 2s are 4 sin x ஆகிடும். ஓகே, பை மைனஸ் 2 காஸ் எக்ஸ் இன்ட்டு sin x. சரி, இப்போ காஸ் எக்ஸ் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா லிமிட் x tends to pi by 2 1 minus 4 sin x by minus 2 sin x இப்படி வந்து நிற்குது. இப்போ நம்ம லிமிட் கொடுத்து பார்ப்போமே. எக்ஸுக்கு வந்து பை பை 2 கொடுத்தோன்னா சைன் பை பை 2 1 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 4 டிவைடட் பை மைனஸ் 2 இன்ட்டு சைன் பை பை 2 1 ஆகிடும். அப்போது 1 மைனஸ் 4 வந்து மைனஸ் 3 பை 1 இன்ட்டு 2 2 2 மைனஸ் 2. இப்போ மைனஸ் கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 3 பை 2. ஓகே, இதுதான் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், 0 பை 0 ஃபார்ம், 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம், இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்தால் நம்ம வந்து சொல்யூஷன் எடுத்துக்கூடாது. அதுக்காக நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். என்ன சார் எல்ஹாஸ்பிட்டல் ரூல்னா, இந்த மாதிரி வடிவம் வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் வந்துருச்சுன்னா நியூமரேட்டர் தனியாக ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டினாமினேட்டர் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மீண்டும் லிமிட் கொடுக்குறோம். லிமிட் கொடுக்கும்போது ஃபைனட்டாக ஒரு வேல்யூ கிடச்சிச்சின்னா ஓகே. அப்போவும் அந்த இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், 0 பை 0 ஃபார்ம், இந்த மாதிரி மீண்டும் வருது சார் அப்படின்னா மீண்டும் நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ அப்ளை பண்ணி மீண்டும் அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம லிமிட் கொடுக்கணும். இப்போ ஃபைனட்டாக எப்போ ஆன்சர் தருதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே இன்ஃபினிட் 0 பை 0 ஃபார்ம் வந்துருச்சு. நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். அப்படியே இந்த ஃபார்முலா கொஞ்சம் sin 2xஐ 2 sin x cos xன்னு பிரிச்சுட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறேன். கொஞ்சம் காமன் அவுட் பண்ணி அதை காமனாக எடுக்கிற டேர்ம் தான் எடுத்து கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு அப்புறம் கொடுக்குறேன். இந்தமாதிரி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் லிமிட்டை. அப்போ அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபைனட் வேல்யூ கிடச்சிடுது. அப்போ என்ன வேல்யூ அதுன்னு பார்த்தா 3 பை 2 ஆப்ஷன் ஏ. ஓகே, இன்னும் நிறையா இருக்குது, ஒன்றா தொகுத்து போட்டு விட்டுறேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இதெல்லாம் வந்து ரியல்லே கேட்பாங்க. லிமிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் லிமிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட லிமிட் இருக்குது. லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டோம். மொத்தம் 17 புக்லெட்டோ 32 புக்லெட்டோ வரும். நீங்கள் இந்த பிஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்டு தயவுசெய்து வாங்கிக்கோங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க எடுத்து. தெளிவான ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். இப்போ இது சென்டர் ரேடியஸ் சொல்கிறது ஈஸி இல்லையா? ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா சொல்லிவிட்டேன், அப்படியே அந்த வடிவத்துக்கு மாற்றிட்டு கம்பேர் பண்ணுறீங்க, சென்டரும் ரேடியஸும் சொல்லிடுறீங்க. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இது வந்து லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். இது ஈஸி. n² காமன் அவுட் பண்ணிட்டு கட் பண்ணிடுறேன், மிச்சம் இருக்குது பார்க்குறேன். n-க்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 1/n² டென்ஸ் டு 0 ஆகிடுது. அப்போது 3 பை 5 ஆன்சர் வருது. ஓகே, சரி, இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஐடென்டிட்டி எலமெண்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சேன். பை டெஃபினிஷன் ஆஃப் இ இது ஒன்று, பை டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டார் வந்து இது ஒன்று. ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறேன். ஏன்னா இந்த சைடு ரெண்டும் ஈக்குவல்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஏ கட் ஆகிட்டு இ ஈக்குவல் டு 2 ஆகிடுது. இப்போ ஏ இன்வெர்ஸ் ஏவோட இன்வெர்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் வந்து இது இல்லையா? எந்த ஒரு எலமெண்ட்டோட இன்வெர்ஸும் அந்த எலமெண்ட் ஆப்ரேட் ஆகும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன்சராக வரும். ஆனால் ஒரு எலமெண்ட்டு அதோட இன்வெர்ஸும் ஆப்ரேட் ஆனால் அந்த எலமெண்ட்டு அதோட இன்வெர்ஸ் பை 2ன்னு பை டெஃபினிஷன் ஸ்டார் சொல்லுது. இது வந்து ஏ இன்வெர்ஸோட டெஃபினிஷன், இது வந்து ஸ்டாரோட டெஃபினிஷன். இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு இப்படி வருது. ஈக்கு வந்து 2 நம்ம போட்டுடலாம். 2 இந்த பக்கம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள் 4 ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். இப்போ ஏ இன்வெர்ஸ் தான் வேணும், ஏவை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 4 பை ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம்.
இது குரூப்லேருந்து வந்தது. குரூப்பு, ரிங்கு, ஃபீல்டு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஆமாம், இன்டெக்ரல் டொமைனு இதெல்லாம் வந்து ஒன்று கூட விடக்கூடாது. தனித்தனி புக்லெட்டாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிரிச்சிட்டோம் அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ஃபுல்லாகவே. ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. யூஜிடிஆர்பியில் இருக்கிற மொத்தத்துக்கும் இந்தமாரி வீடியோ போட்டுருங்க சார், கண்டிப்பாக போட்டுறோம். அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி 2021-22 இந்த அகாடமிக்கில் நடந்த மாடல் கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ண அந்த எக்ஸாமோடைய கொஸ்டின்ஸ்க்கு டீட்டெயில் பூரா போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஓகே, உங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இமிடியேட்டாக டெஸ்ட் பேட்ச் சீரீஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நல்லா படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.